ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் கிடைச்ச மாதிரி 3 எபிலாக்ஸ் வந்திருக்கு. ஸ்பெஷல் எபிலாக்ஸ்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிவுரை மாதிரி சொல்லலாமே. ஸோ இப்போ ஒரு கதை முடியுதுன்னா அதுக்கு எண்டிங் பேராகிராஃப் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாங்கான்றனால அந்த கதையில இருந்திருக்க வேண்டிய இல்லை இருக்கணும்னு அவர் நினைச்சிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எபிலாக்ஸா 3 பாகங்களா பிரிச்சு கொடுத்துருக்காரு. இது வந்து வால்யூம் 30 வந்து இப்போ 25ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா இருந்தது. ஸோ அதோட இதையும் இணைச்சு ரிலீஸ் பண்ணலான் இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து லீக் ஆயிடுச்சு. இந்த ஒரு 3 எபிலாக்ல என்ன இருக்கு, ஸோ இது ஃபியூச்சர் எப்படி லிங்க் பண்ண போகுது, ஃபியூச்சர்ல மாங்கா வருமா வராதா இப்படின்ற பல கேள்விகளுக்கான விடையை இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்தலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எபிலாக்ல 7 பேஜஸ் இருக்கு. இந்த 7 பேஜஸ் வந்து எதை நோக்கி போகுது, இந்த எபிலாக் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல போகுதுன்னு பாத்தீங்கன்னா யூகோட பாயிண்ட் ஆஃப் வியூல போகுது. யூகோ தான் இந்த எபிலாக்கு ஒரு மெயின் கேரக்டரா இருக்காங்க. ஸோ யூகோவும் நம்ம யூஜியும் பேசிக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் பார்த்தாலே தெரியுது. இது வந்து ஆஃப்டர் சுக்குனாவோட அந்த எண்டுக்கெல்லாம் அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வேர்ல்டு இப்போ மறுபடியும் ரெக்கவர் ஆயிருக்குல்ல, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை வந்து காட்டுறாங்க. யூகோவும் யூஜியும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கிட்டு அப்படி பேசிக்குவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனா, ஒரு ஃபன்னான கான்வர்சேஷனா தான் இது இருக்கு. அதுல வந்து உனக்கு வந்து சின்ன வயசுல வந்து ஃபயர் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் சீ கூட பிடிக்குமா தெரியல, ஆனா ஸ்னோ ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்னோ இன்னும் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அவங்க அந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல எப்படி இருந்தாங்க, இது மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யூகோ அவங்களோட வீட்டுக்கு வர கூப்பிடுறாங்க. பட் யூஜி என்ன சொல்றாங்கன்னா, கிராண்ட்பா இருந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு அப்படியே இருக்கு, ஸோ அதை நான் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் பேசுறாரு. அப்ப யூகோவும் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பாட்டியுமே வீடு வந்து காலி பண்ணி மாறுறாங்க, அவங்களுக்குமே நான் கிளீன் பண்ற வேலை இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபன்னா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து மறுபடியும் கேட்கறாங்க, சின்ன வயசுல உனக்கு வந்து ஸ்னோ பிடிக்கும்ல, உனக்கு இன்னும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா எனக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் தான் இந்த எபிலாக் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ இது வந்து கரெக்டா ஆஃப்டர் சுக்குனாவோட எண்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் யூகோவும் யூஜியும் மீட் பண்ணிட்டு பேசுறாங்க. இது நீ எப்படி வந்து சுக்குனாவோட எண்டுக்கு அப்புறம் நடக்குதுன்றதை நீ கன்ஃபார்ம் பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ்ல நொபாரா அண்ட் மெகிமியை காட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு பேனல் நொபாரா ஐ பேட்ச் போட்டிருக்காங்க. ஸோ ஐ பேட்ச் போட்டிருக்காங்கனாலே அப்போ பிரசன்ட் டைம்ல தான் காட்டுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நொபாரா மெகிமி இவங்க 2 பேரும் யூஜி யூகவும் பேசி இருக்கிறத பார்த்து நொபாரா எப்பயும் போல அந்த ஷாக் ஆவங்களா, பரவாயில்ல இப்பதான் நம்ம பையன் தேடிட்டு இருக்கான் போல, இப்பதான் அவன் வந்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துகிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி நொபாரா சொல்ல மெகிமி அது கமெண்ட் பண்றாரு. அடுத்து செகண்ட் எபிலாக் யாரை வச்சு போகுதுன்னா பாண்டாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல போகுது. இந்த எபிலாக்ல வந்து கோஜோ கிளான் ஸ்டோரேஜ்ல பாண்டா வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறாரு, அதாவது அசைய முடியாத ஒரு பொம்மை மாதிரி இருக்காரு. அந்த டைம்ல 2 சின்ன பசங்க வந்து பாண்டாவை தொட பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து தொட பாக்குது. அப்போ ஒரு பையன் என்ன சொல்றான்னா, அது பார்க்க சபிக்கப்பட்ட பொம்மை மாதிரி இருக்கு, அதெல்லாம் தொடாத, ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது, அட பாவிகளை என்ன பார்த்தா அவ்வளவு மோசமாவடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டா பதில் சொல்லுது. உடனே பசங்க கத்துறாங்க. பாண்டா வந்து பாத்தீங்கன்னா, அட பாவிகளை எவ்வளவு மோசமான பசங்களா இருக்கீங்க, நீங்க யூட்டாவோட பேர பசங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் பகீர் ஒரு ஷாக், என்னது யூட்டாவோட பேர பசங்களா அப்படின்னு. நரேட்டர் என்ன சொல்றாருன்னா, கோஜோவோட டெத்துக்கு அப்புறம் கோஜோ கிளானுக்கான அந்த ஒரு ஸ்டோரேஜ் வந்து யூட்டா கைக்கு வந்து பாஸ் பண்ணப்படுது. இங்க 2035ல பாண்டா வந்து செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு வந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து இவர் வந்து ஸ்டோரேஜில் தான் இருக்காரு. இப்போ 2080ல அவர் வந்து செயல்படுற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்திருக்காரு. ஸோ அப்பதான் இந்த ஈவென்ட் நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதோட வந்து பாண்டாவோட எபிலாக் முடியுது. அது கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. இப்பதான் வந்து சுகுனாவோட டெத்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல என்ன காட்டுறாங்க, டக்குன்னு பார்த்தா ஃபியூச்சர் போயிட்டாங்க, 2080ல நடக்கக்கூடிய விஷயத்தை காட்டுறாங்க. இதுக்கு அடுத்து தேர்ட் எபிலாக் நொபாராவோட பாயிண்ட் ஆஃப் வியூல போகுது. ஸோ அவங்க வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ண போற ஒரு எபிலாக்னு சொல்லலாம். எனக்கு இந்த எபிலாக்ஸ்லேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லாம எதுக்கு இது இருக்கு அப்படின்னு தோண வைக்கிற ஒரு பார்ட் ஆஃப் எபிலாக்கா இது இருந்துச்சு. ஏன்னா இதுல நொபாரா அவங்க ஃபேமிலியை வந்து பார்க்க போறாங்க, அதில் அவங்க அம்மாவை மீட் பண்றாங்க. இதுல அவங்க அம்மாக்கும் அவங்களுக்கான கான்வர்சேஷன் வந்து ஃபுல்லாவே எப்படி போகுதுன்னா, ஃபன்னா சார்காஸ்டிக்கா தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் போகுது. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒழுங்கான பிள்ளையா இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, சரி நான் வந்து உனக்கு ஒரு அம்மாவா இல்ல, உன்னோட திறமையை நான் வந்து ரெகக்னைஸ் பண்ணாம போயிட்டேனோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அப்படி செஞ்சதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வந்து அவங்களுக்குள்ள மாறி மாறி வந்து ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. என்னெல்லாம் நொபாரா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்காலாம் வரல, உங்களை பத்தி எல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, நான் வந்து இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்ட போது கிரானி
அப்படின்னு சொல்லிட்டு நொபாரா சொல்றாங்க. பார்த்தா வயசாகி செதஞ்சரில் ஒரு பாட்டி மாதிரி ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. நொபாரோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போய் பாக்குறாங்க. ஒருவேளை இறந்து போன ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு டெக்னிக் மூலமா இவங்க மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து எனக்கு இங்க தோணுது. பிகாஸ் அவங்க அம்மா வந்து பயங்கர ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி இறந்து போன ஒருத்தவங்கள ஏதோ டெக்னிக் மூலமா நொபாரா மறுபடியும் கூட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அவங்க அம்மா வச்சு தரேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க போல. இதோட இந்த ஒரு எபிலாகும் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. லாஸ்ட் எபிலாக் வந்து பாத்தீங்கன்னா உராமையோட எபிலாக். இந்த ஒரு விஷயம் எங்க நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா சுகுனா வந்து ஒரு ரூமுக்கு போயிருப்பார்ல, ஒரு குட்டி பொண்ணு மாதிரி ஒருத்தவங்களை கூட்டிட்டு உராமேன்னு நம்ம சொல்லியிருப்போம்ல, அதுதான் இங்க ஹீனார காலத்துல எப்படி சுகுனா இருந்தாரோ அது மாதிரியான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு சுகுனா, கூட உராமே இருக்காங்க. இங்க உராமே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகுனா கேட்கிறாரு. எனக்கு என்னமோ தெரியல, நான் எப்ப எந்திரிச்சாலும் என்னை சுத்தி ஒரு மாதிரி பனியா ரொம்ப கோல்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எங்க அப்பா அம்மா இறக்கும் போது அதுக்கு காரணம் நான் தான், அவங்க இறந்த போது இப்படிதான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சுகுனா என்ன சொல்றாருன்னா என் கூட வா குழந்தை அப்படின்னு சொல்றாரு. நேற்று தெரியாதனமா என்னோட ஐஸ் ஹவுஸை வந்து பார்த்தேன்னா நான் வந்து கிரஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகுனா அவங்கள கூப்பிடுறாரு. சுகுனா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணு தெரியுதுல அந்த கறி, அது பார்க்கும்போது உனக்கு என்ன சூடா இருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அது அப்படிதான் எல்லாமே இந்த மாதிரி ஜில்லுன்னு தான் ஆயிரும், நீ எதுக்கு இப்படி லூசு தனமா யோசிச்சுட்டு இருக்க, நீ பசியா இருக்கும்போது இது மாதிரி ஏதாவது லூஸ் தனமா ஏதாவது யோசிப்பியா அப்படின்ற மாதிரி சுகுனா வந்து உராமையை பார்த்து கேட்கிறாரு. முன்னாடி கறி இருந்து அதை எடுத்து சாப்பிட வழிதானே அப்படின்னு சுகுனா உராமையிட்ட சொல்றாரு. உராமை பதில் சொல்றாங்க எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு சொல்லவும் உனக்கு யார் இதெல்லாம் சொல்லித்தரா அப்படின்ற மாதிரி சுகுனா கேட்கிறாரு. தெரியல, நான் ஒருவேளை சும்மா இருக்கிறனால ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உராமை பதில் சொல்றாங்க. சுகுனா சார், நீங்க வந்து இந்த மாதிரி என் கூட இருக்கும்போது நீங்க கோல்ட ஃபீல் பண்ணது இல்லையா, நீங்க வந்து என் உடம்புல இருக்க அந்த ஒரு சில்னஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணது இல்லையா அப்படின்னும் போது எனக்கு தெரியல, நீ என் பக்கத்துல இருக்கும் போது அது எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகல அப்படின்ற மாதிரி சுகுனா சொல்லிட்டு உராமை மேல கை போட்டு அப்படியே பேசிட்டே அவங்க நடந்து போறாங்க. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிலாக் முடியுது. அப்புறம் கேகே 2 பேஜுக்கு இந்த மாதிரி ஃபைனல் வால்யூம் வந்துருச்சு. ஸோ அதுல இந்த மாதிரியான விஷயங்களை நினைச்சிருக்கேன். இந்த ஒரு பயணத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட அந்த ஒரு முடிவுரை மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 பேஜுக்கு எழுதி ஃபைனலி இந்த ஜுஜுட்சு கைசன் ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிலாக்ல நிறைய கேள்வி இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. லைக் ஃபியூச்சர், பாஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ரூம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், இது மாதிரியான பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து ஸ்பின் ஆஃப் மாதிரி இல்லை வேற ஏதாவது மாதிரி கண்டினியூ பண்ணணும்னா பண்ணலாம், அது கெகேயோட கையில தான் இருக்கு. பட் ஓவராலா ஒரு டீசென்டான ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த எபிலாக் பத்தினா உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை பத்தி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு வந்து மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.